இன்றைக்கி அரிசி பருப்பு பார்க்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு. எங்களோட ஃபேவரட் அரிசி பருப்பு தான். வாங்க எப்படி செய்கிறது என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 வரமிளகாய்ங்க, கொஞ்சம் சீரகங்க. சரிங்களா, பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வழக்கம் போல் தாளிக்கிறதெல்லாம் தாளிப்போம். இருங்க, எங்கள் வீட்டில் தூக்கத்தில் யாருக்கிட்ட எழுப்பி என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் அரிசி பருப்பு தான் வேணும்னு சொல்லுவாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு ஊறிட்டு கருவேப்பிலை போட்டுங்க. வெங்காயத்தை பூண்டவெல்லாம் போட்டுடலாங்க. போட்டு வணக்கி விட்டு இருங்க போட்டுக்கலாம். வணக்கலாம். சரிங்க, வெங்காயத்தை போட்டாச்சுங்க. மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. மிளகாத்தூளெல்லாம் ஒன்றும் போட மாட்டேனுங்க. கண்டதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2-3 பொருள் தான், ஆனால் அருமையாக இருக்குங்க. சீரகத்தெல்லாம் போட்டாச்சுங்க. பச்சை மிளகாய் வேறு கட் பண்ணி போடலாம். இருங்க, கட் பண்ணி வைக்கலிங்களா, அதுதே போட்டாச்சுங்க. போட்டு இந்த பக்கம் 4 திருப்பு, அந்த பக்கம் 4 திருப்பு திருப்பிங்க. அடுத்தது தக்காளி வேறு ஓடணுங்களே, தக்காளி போட்டுக்கலாம். இருங்க, ஒரே ஒரு தக்காளி சின்னதாக. தக்காளி உடம்பு செய்வாங்க அப்போல்லாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு சாப்பிட்டு பழகிட்டுங்கன்னா, அதனால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இருங்க, சரிங்க, போட்டாச்சு. நல்லா வணக்கி விட்டுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் போட்டு வணக்கிக்கலாம். இருங்க, வணங்கியாச்சுங்க. மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன், அது வேணுன்னு அரைச்சி வச்சுருக்குறேனுங்க. அதனால் கொஞ்சம் காரம் பத்தல மிளகாய், அதனால் கொஞ்சம் போட்டிருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா வணக்கிக்கலாம். இருங்க, நான் 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேனுங்க. துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். சரிங்களா, நான் பருப்பை ஊற வைக்க மாட்டேன், அரிசி மட்டும்தான் ஊற வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு பருப்பு ஊற வச்சா கொலகாலன்னு போயிருங்க, ஆரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டில். அதனால் அது தனியாக கழுவிக்கிறதுங்க. 1/2 டம்ளர் போட்டு தனியாக கழுவி, தண்ணியெல்லாம் முதல்ல ஊற்ற மாட்டேனுங்க. அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு ஒரு கலக்கி தண்ணி ஊற்றிடலாங்க. சரிங்கண்ணா, ஏங்க தண்ணி ஊற்றியாச்சுங்க. அரிசியோட அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றுவேங்க. அப்போ தான் கொஞ்சம் கொலன்னு போகாமல் இருக்குங்க, உடையாமல். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பணுங்க. வச்சு ஒரு கலக்கி விட்டுங்க. உப்பு இருக்குதுங்க, ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க. கொதிச்சுன்னா அப்புறம் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு வச்சுக்கலாங்க. விசில் வந்துருட்டுங்க. நான் கொதி வந்ததுனால 2 விசில் தான் விடணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு குறைவாக வேணும்னா இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி எச்சா வச்சுருங்க. ஒரு 3 விசில் விட்டு போடுங்க. சரிங்கண்ணா, வரட்டு. இருங்க, விசில் வந்தோடனே விசில் அடங்கினோடனே அரிசி பருப்பு எப்படி இருக்குதுன்னு மாத்திரலாங்க. ஆமாங்க, விசில் அடங்கிருச்சுங்க. அதுக்குள்ளே பசி தாங்க முடியலைங்க எல்லாத்துக்குமே. விசில் செஞ்சு ஓட்டாச்சுங்க. சட்டுன்னு அரிசி பருப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. எல்லாம் செஞ்சு இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரிங்கண்ணா, என்னடா அது அரிசி பருப்பு கூட ஆக்க தெரியாதான்னு நினைப்பாங்க. இது இவெல்லாம் வீடியோவாக போட்டிருப்பாங்களான்னு. இதுவும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஊர்லிங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நான் 2மே ஊற்றாப்பிடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுறணுங்க. எண்ணெய் ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்கண்ணா, சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஊறுகாய் வச்சுக்கலாங்க. எங்களுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.